guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஸ்டைல்ல குயிக்கா எப்படி ஃபிஷ் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில செய்யறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய கடாயை அடுப்புல வச்சு ஆன் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்க எந்த எண்ணெய் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு. நல்லெண்ணெய் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்திருக்க மீன் ரொம்ப ஃபேட் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. அதனால குழம்பு ரெடி ஆகும்போது நிறையாவே நம்மளுக்கு ஆயிலியாக வரும். ஸோ எண்ணெய் கம்மியாக விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பிஞ்சு சோம்பு, சீரகம், 3 மிளகு, ஒரு பிஞ்சு அளவு கடுகு எடுத்திருக்கேன். நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது மட்டும் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அது போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் பசியில இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு இன்னைக்கு செய்யறோம். இதுல கொஞ்சம் சால்ட், வெங்காயம் வதங்குறதுக்கு நான் குவான்டிட்டி அதிகமா எடுத்துக்கிறதுனால எல்லாமே நிறைய போடுறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சால்ட் போட்டாச்சா? நெக்ஸ்ட் மஞ்சள்தூள். போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டோ இல்ல இதுக்கேற்ற அளவுக்கு எதுனா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அப்பதான் வெங்காய தக்காளி நல்லா வதங்கும். குயிக்கா செஞ்சிடலாம். இப்போ வாங்க, நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிடுவோம். ஸோ அதிகமாக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போறேன். இது டேபிள் ஸ்பூன். எனக்கு அளவுல எப்படி சொல்லணும்னு தெரியாது. மம்மி ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவாங்க, அதை வச்சு பார்த்து பண்ணுங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 7 கிரீன் சில்லி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நான் புளி ரெடியா கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா தலைன்னு கொதி வந்தோடனே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொதி வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்கிட்டோம். மிளகாத்தூள் வாசனைலாம் இந்த ஸ்டேஜ்லேயே போற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். குழம்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் 5 மினிட்ஸ் கழிச்சு
ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல பாதி மாங்காவும் அந்த மாங்காய் கொட்டையும் நான் வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே தேவையான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதெல்லாம் செக் பண்ண மாட்டேன். நான் டைரக்டாவே அப்படி அப்படியே போட்டுப்பேன். உப்பு மட்டும் கம்மியா போட்டு செய்வேன், சாப்பிடும் போது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப ஃப்ளேமை நல்லா ஐல வச்சுட்டு நல்லா தளன்னு கொதிச்சோடனே மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்ல போட்டு கொதிக்க வைக்கிறோம். கொதிச்சோடனே மீனை உள்ள இறக்கிட வேண்டியதான். நான் 5 மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்ல போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ மாங்காய் போட்டு 5 மினிட்ஸ் கொதிக்குது. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா. இந்த ஸ்டேஜ்ல நீங்க எப்படி எடுத்து இது பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ், குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்பயே குழம்ப வத்த விட்டுருங்க. ஏன்னா மீன் போட்டதுக்கு அப்புறம் மீன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க வத்த விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட்டு போட்டு மூடுறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். அப்பா சுடுது, பார்த்து ஓபன் பண்ணுங்க, எல்லாம் சூடு வச்சுக்காம. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல மீனை போட்டுடலாம் குழம்புல. நம்ம வந்து இன்னைக்கு இந்த மீன் தான் எடுத்திருக்கோம். இது என்ன மீன் தான் எனக்கு தெரியல. மம்மி சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் குழம்புல இறக்கிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனா எடுத்து அழகா உள்ள இறக்கிடணும். நல்லா சூப்பரா இருக்கும். ஃபேட் கண்டென்ட் அதிகம் அந்த மீன்ல. கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. நான் மம்மி கிட்ட கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. நம்ம மீனை ஃபுல்லா உள்ள இறக்கிட்டோம். இதை வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதி வந்தோடனே தட்டு போட்டு மூடுங்க. சிம்லேயே வச்சு நீங்க மாட்டுக்கு மூடி வச்சிட்டீங்கன்னா மீனெல்லாம் கரைஞ்சி போயிடும். ஸோ ஹைல வச்சு நல்லா கொதி வந்தோடனே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடும். நான் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு கம்மியா ஊத்தணும். இப்ப பாருங்க, இது எல்லாமே வந்து ஃபேட் கண்டென்ட் தான். ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங் தாளிக்கும் போதே குழம்பு எண்ணெய் ரொம்ப கம்மியா ஊத்தி தாளிங்க. சும்மா வெங்காயம் தக்காளி வதங்கத்துக்கு மட்டும் ஊத்திக்கோங்க. இப்ப நான் இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். தடா, என்னோட ஸ்டைல்ல ஒரு அருமையான மீன் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.